ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் காலை சமையல் வேலையை தான் வீடியோவாக எடுத்து போட்டிருக்கேன். ஃபுல் வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, மனசு ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு பறவை, பசு, ஏதாச்சும் ஒரு விலங்கை நீங்கள் அப்படி கம்முன்னு உட்காந்து பாருங்கள். அது போகிறது, நடக்கிறது, அது சாப்பிட்றது, அதெல்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருங்க. மனசு நம்மளுக்கு ரொம்ப லேசாகிடும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கோழி அழகாக கொத்தி கொத்தி சாப்பிட்றது, அது மேயிறது, பெரிய பெரிய பறவை தான் பார்க்கணுன்னு இல்லை, காக்கா, மைனா, அந்த மாதிரி எது உங்கள் கண்ணில் படுதோ அதை நீங்கள் அப்படியே ஒரு கம்முன்னு உட்காந்துக்கிட்டு அதை பார்த்துக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அப்புறம் வெந்தயம் நான் நைட்டே ஊற வச்சுட்டேன். அதை நம்ம காலையில் இந்த வெயில் டைமில் டெய்லியுமே நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் ஒரு ஸ்பூன் அளவு நம்ம வாயில் போட்டு ஒரு பெரிய டம்ளரில் தண்ணி குடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த சூடுலாம் கம்மியாகிடும். நம்ம யூரின் போகிற இடத்துல எரிச்சலாக இருக்கும், அதுக்கப்புறம் முகத்துலலாம் கூட சூட்டுனால பொங்கி அப்படியே நம்மளுக்கு பிம்பிள் மாதிரி வந்துடும். அதுக்கெலாம் நீங்கள் இதை சாப்பிட்டிங்கன்னா அப்படியே குறைஞ்சி போய்டும், படிப்படியாக குறைஞ்சிரும். அந்த 3 நாள் டைமில் கூட நீங்கள் தினந்தோறும் அந்த 3 நாள் கண்டினியூவாக சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா வயிறு வலி பிரச்சனை கூட இருக்காது. சமைக்கிறதுக்கு முன்னாடியே அரிசியை ஊற வச்சுட்டேன். ஊற வச்சு செஞ்சிங்கன்னா சீக்கிரமாகவே சாதம் வெந்துடும். அதுக்கப்புறம் சுண்டைக்காய் நீங்கள் இந்த மாதிரி நல்லா நசுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எண்ணெய் ஊற்றி அதில் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குழம்பு வச்சுட்டு கடைசியாக இந்த சுண்டைக்காவை போட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சு இறக்குனீங்கன்னா சுண்டைக்காய் குழம்பு சூப்பராக இருக்கும். சமைக்கிறதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, காய்கறியெல்லாம் நான் கட் பண்ணிவிட்டு அப்படியே நான் காஃபியும் போட்டுட்டேன். காலையில் ஒரு 5 மணிக்கெலாம் நான் எழுந்துட்டேன்னா வாக்கிங் போயிடுவேன். இன்றைக்கி 6 மணிக்கு மேலே ஆயிடுச்சு, அதனால் நான் இன்றைக்கி போகல. சாயந்தரமாக போயிடுவேன். காலையிலையாவது இல்லை சாயந்தரமாவது நான் கண்டிப்பாக ஒரு அரை மணி நேரம் வாக்கிங் போவேன். நம்மளுக்கு உடம்பு குறையுதோ இல்லையோ மனசு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும், டென்ஷன் இல்லாமல் இருப்போம். இன்றைக்கி தோசை, வெங்காயம், தக்காளிலாம் போட்டு கார சட்னி. தோசையில் நான் என்ன போட்டேன்னா அந்த கருவேப்பிலையை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வெடிக்கட்டெல்லாம் இல்லை அப்படியே ஊற்றிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி தோசை ஊற்றினோன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. கருவேப்பிலையை நம்ம கண்டிப்பாக டெய்லியுமே கொஞ்சம் கொஞ்சம் எதுலையாவது மிக்ஸ் பண்ணி நம்ம சேர்த்துக்கணும். அப்படியே நம்ம அரைச்சி ஊற்றுறதுனால பச்சை வாசனை வரும் அப்படிலாம் நினைக்காதீங்க. தோசை சூப்பராக இருக்கும். முடி வளருதோ இல்லையோ முடி கொட்டுறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இருக்கிற முடியை நம்ம காப்பாற்றி வச்சுக்கலாம். சுண்டைக்காய் காரக்குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நான் வீடியோ எடுக்கலை, ஏன்னா ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன், அதனால் வீடியோ எடுக்கலை. நான் நைட்டே பாத்திரம்லாம் கழுவிட்டு சமையல் கட்டு மேடை க்ளீனாக தான் இருந்தது. இப்போ சமைச்சதுனால தான் இப்படி ஆயிடுச்சு. இப்போ இதை சமைச்சிக்கிட்டே நம்ம 2 சாமானை கழுவ ஆரம்பித்தோன்னா சமையல் வேலையும் முடிஞ்சிடும், பாத்திரம் கழுவுற வேலையும் முடிஞ்சிடும். நான் ஒரே கடாயில் செய்கிறேன்னு நினைக்காதீங்க. நான் அந்த கடாயிலேயே பொரியல் பண்ணிவிட்டு அதை எடுத்து வச்சுக்கிட்டு திருப்பியும் நான் அந்த கடாயை கழுவிட்டு அதே கடாயில் செய்கிறேன். நம்ம ஒன்று ஒன்றா எல்லாத்துக்கும் எடுத்தோன்னா நிறைய சாமான் போகிற மாதிரி ஆகிடும். இப்போ பாவக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நான் இப்போ நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சாமான் எல்லாத்தையும் க்ளீனாக கழுவி எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சு ஓரளவுக்கு. இது கடலப்பருப்பு போட்டு கோஸ் கூட்டு. இது சுண்டைக்காய் காரக்குழம்பு. நல்லா திக்காகிடுச்சு, குழம்பு அருமையாக இருந்துச்சு. அப்புறம் ரசம், கேரட்டு, பீன்ஸு, தேங்காய் போட்டு பொரியல். வெள்ளரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். பீட்ரூட் பொரியல். இது சாதம் கம்மியாக இருக்கேன்னு நினைக்காதீங்க. காலையிலேயே நான் சாப்பாடு கட்டி கொடுத்துட்டேன், மிச்சம் சாதம் தான் இது. அப்பளம். அவ்வளோதான் இன்றைக்கி சமையல். இறை வாங்கியிருக்கேன், இதை க்ளீன் பண்ணிவிட்டு நாளைக்கு தான் சமைக்கிறதுக்கு. இது இறாவையும் நான் இப்போ க்ளீன் பண்ணிட்டேன். சமையல் வேலை எல்லாமே முடிஞ்சிடுச்சு. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.